ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினாலும் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி இருதயத்தோடு நான் சோதரிக்கிறேன். கர்த்தர் இந்த 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 12வது வாரத்தின் இந்த முதல் ஆராதனை கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எழுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16 மற்றும் 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றியும் நிகழவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற அந்த காரியம் என்னவென்று சொன்னால், என்ன வசனம்? 16ஆம் வசனம் என்ன சொல்றது? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், மோசம் போகாத இருங்கள். எவைகளெல்லாம் நம்ம மோசம் போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் பிரியமான சகோதரரே. என்ன சொல்றாரு? பிரியமான சகோதரே, என் பிரியமான பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். நீங்க மோசம் போயிடாதீங்க. உலகத்தின் காரியங்கள்ல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. மோசம் போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்தின் காரியங்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கொள்வீங்க. என் பிரியமான என் தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணாதீங்க, மோசம் போகாதீங்க. உலகத்தின் காரியங்களிலும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களிலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அவைகளிலே சிக்குண்டு போய் அதை நம்பி நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மோசம் போயிடாதீங்கன்னு சொல்றாரு. இந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த காரியமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர், நீங்களும் நானும் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உலக மனுஷனை நம்புகிறோம், உலகத்தின் காரியங்களை நம்புகிறோம், உலக மனுஷனை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் யார் உண்டாக்கிறார் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர். உலக மனுஷன் நம்ம என்ன பண்ணுவான்? மோசம் போக்குறவனா இருக்கும். இந்த உலகம் நம்மை மோசம் போக்குறதாய் காணப்படுகிறது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, மோசம் போகாதவர்களாய் காணப்படுங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களையும் என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தின்படியாய் ஒரு 6 காரியங்கள், எவைகளெல்லாம் கிறிஸ்துவ ஜனங்கள் மோசம் போகாது இருக்கும்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாகவே இந்த காரியங்களை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணங்களை நல் ஒழுக்கங்களை என்ன பண்ணுமா? கெடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, வாயின் சம்பாஷணங்களை என்ன பண்ணாதீங்க, குறித்து மோசம் போகாதீங்க. நம்முடைய வாயை என்ன பண்ணணும்? மூடி வச்சுக்கணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு பேசப்படுகிறது. உறுதியாயிருங்க. வாயின் வார்த்தையினால் நீங்க அகப்பற்றாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக அநேகரோடு பேசி அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அநேக பாவங்கள் நம்முடைய வாயினாலதான் என்ன பண்ணுகிறது? புறப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. டைரக்டாவே சொல்றார் பவுல், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணங்களையும் நல் ஒழுக்கங்களையும் என்ன பண்ணுங்க? கெடுக்குமா? நீ பேசுற வார்த்தையினால உனக்கு இருக்கிற உன்னுடைய குவாலிட்டி எல்லாம் என்ன ஆயிடுமா? டிஸ்குவாலிஃபை ஆயிடும். நீ பேசுற வார்த்தையினால நீ 1000 வார்த்தை நன்மை பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தை தீமையான வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம்னா நீங்க பேசின 1000 வார்த்தைகள் வீணாய் போயிடும். அப்ப நீங்க செய்த 1000 நன்மைகள் ஒரு தீமையினால இந்த 1000 நன்மைகள் 2000 கெட்டு போயிடும். அதனால சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க மோசம் போகாதீங்க. ஆகாத சம்பாஷணங்களை, ஆகாத காரியங்களை என்ன பண்ணுங்க? தேடாம இருங்க. ஆகாத சம்பாஷணம், ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப், ஆகாத காரியங்கள், ஆகாத எந்த காரியத்தையும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமோ ஆண்டவருக்கு ஆகாத காரியம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே ஆகாத சம்பாஷணம் தான்.
இன்னைக்கு நிறைய என்ன காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு என்னென்ன காரியங்களையும் செய்கிறாங்க. நான் நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 14 வயசு பையன் என்னது கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அவனுடைய சம்பாஷணங்கள் அந்த மாதிரி, அவன் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தது நிமித்தமாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் சீர்திருத்த பள்ளியில அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், ஜெயில இருக்கிறான். ஆகாத சம்பாஷணம். இப்ப தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு நீங்களும் நானும் சேரும் போது என்ன ஆகும்னா ஆகாத சம்பாஷணம். இப்ப தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களோடு சேருங்க, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளோடு சேருங்க, தேவனை உறுதியாய் பிடித்திருக்கிற பிள்ளைகளை தேடுங்க. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருகிற எல்லா காரியமும் உலகத்தின் காரியங்களா இருந்தாலும் சரி, அது நமக்கு ஆகாத சம்பாஷணம். ஆகாத சம்பாஷணத்திற்கு நீங்களும் நானும் விலகி இருக்கணும். மோசம் போயிடவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன மோசம் போக்கிட்டான், என்ன மோசமாக்கிட்டான், என்ன இந்த மோசமான பாதையில கொண்டு போயிட்டான். ஏன் மோசமான பாதையில? ஏன்னா நீங்க அவங்கள நம்புறது நிமித்தமாக, அவங்கள உறுதியாய் தேடுறது நிமித்தமாக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மோசம் போயிட்டீங்க. இதுவே என் தேவனை தேடினாயானால், என் தேவனை உறுதியாய் பிடிப்பாயானால், என் தேவன் ஒரு பொழுதும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, மோசம் போகவே விட மாட்டார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைப்படி. அப்போ நம்ம மோசம் போகக்கூடாது, நான் உறுதியா இருக்கணும். என் வாழ்க்கையில நான் ஏமாந்து போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்து போய் தெளிவா சொன்னாதான். நான் என்ன பண்ணக்கூடாது, எதை குறித்தும் ஏமாந்து போகக்கூடாது. அப்படின்னா நான் தேவனை தேடணும். அதுதான் சொல்லுது ஆகாத சம்பாஷணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத விஷயங்கள், எதுவுமே அவிசுவாசமாய் நம்ம கொண்டு வருகிற காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனிடம் சேரக்கூடாதபடி அநேக காரியங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு போற, ஒரு நாள் தான் இருக்கிற, எங்களோடு இன்னைக்கு என்ன பண்ணலாம், வெளியில போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தேவனோடு நம்ம சேரக்கூடாதபடிக்கு அநேக காரியங்களை நமக்குள்ள கொண்டு வந்துடும். இதெல்லாம் ஆகாத சம்பாஷணம். இதெல்லாம் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அதுல நம்ம என்ன பண்றோம்னா மோசம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மாட்டிருப்போம். தேவன் நம்ம காரியில பிரியப்படவே மாட்டார். நீங்களும் நானும் மோசம் போகாத இருக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு, எச்சரிக்கிறார். மோசம் போகாதிருங்க. ஆகாத சம்பாஷணத்தினால, ஆகாத வாயின் வார்த்தையினால என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. ஆகாத சம்பாஷணங்கள், ஆகாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாயில என்ன பண்ணக்கூடாது, புறப்படவே கூடாது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்னன்னா, ஆலயத்துக்கு வந்தா ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆனால் வீட்டுக்கு போன உடனே தேவையில்லாத வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாம் ஆகாத சம்பாஷணத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆகாத காரியத்தினால உங்க வாயிலால பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் யோசித்து வச்சுக்கோங்க. போய் ஆண்டவர் பரலோகத்தில் உங்ககிட்ட கணக்கு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும், எல்லாவற்றுக்கும் நீங்க பேச போகிற வார்த்தைகள், நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, மோசம் போகாது. வாயின் சம்பாஷணங்களின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணக்கூடாது, மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷனை எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, உங்களுடைய கிரியைகள், நீங்க செய்கிற காரியங்கள் நிமித்தமாக மோசம் போகாதிருங்க. உங்க கைகள் எவைகளை செய்கிறது, உங்களுடைய கிரியைகள் எவைகளை செய்கிறது, உன் கண்கள் எவைகளை பார்க்கிறது, உன் வாய் எதை பேசுது, உன் காது எதை கேட்குது, உன் கை எவைகளை செய்கிறது, உன் கால்கள் எதை நோக்கி ஓடுகிறது, நீ செய்கிற கிரியையினால நீ என்ன பண்ணிடக்கூடாது, மோசம் போகாது இருக்கும்படியாக வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்கு திட்டமும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளினால நம்ம என்ன பண்ணக்கூடாது, மோசம் போகாது இருக்கணும். கிறிஸ்துவனா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் நான் வாழணும், அதன்படிதான் நான் செய்யணும், அந்த கட்டளைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதன்படிதான் நான் செய்யணும். பழைய ஏற்பாட்டின்படியாய் நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாகவே ஒருவராக நம்ம என்ன பண்ண முடியாது, அவர் சொன்ன கட்டளைகளை கைப்பற்றவே முடியாது. ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளால இருக்க முடியுமா?
சொல்லுங்க. கிறிஸ்துவலா இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை அதை செய்ய முடியுமா? அந்த காரியங்களை நம்மளால ஈடுபட முடியுமா? ஓய்வு நாளை அவருக்கென்று நம்ம கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆலயம் போது வெகு குறைவு. ஒரு சபையில பாருங்க, கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, அந்த சபை என்ன பண்ணும்? நிரம்பி போடும். ஆனா ஆராதனைகளை பாருங்க, கூட்டங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சபைகளில் காணப்படுறதாங்க என்னன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபெஸ்டிவல்னா தான் ஆலயத்துக்கு போறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர்க்கிறாங்க. உன் கிரியைகள் எவைகளை செய்கிறது? உன் கிரியைகள் எவைகளை நோக்கி இருக்கிறது? தேவனை பின்பற்றுவதா இருந்தீங்கன்னா தேவனை தேடுவீங்க. தேவனை தேடும் பொழுதும் தேவனான நன்மையான காரியங்கள் நமக்கு வரும். எவைகளையும் நான் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை போற போக்கின்படியாய் நான் வாழ்வேன், என் மன இஷ்டத்தின்படி வாழ்வேன், ஆனால் எனக்கு எல்லாமே நன்மையாய் நடக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவலாக இருக்கிற நீங்களும் நானும் மோசம் போகாத இருக்கும்படி உங்கள் கிரியைகளை நீங்க காத்துக்கொள்ளணும். உங்க கிரியைகள் எவைகளை நோக்கி செய்கிறது? தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறதா? என் கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதா? யோபு சொல்றான், என் கண்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்றான். அப்படியா என் கண்களை நான் அவருக்காக என்ன பண்ணிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அவருக்காக தான் வைத்திருக்கிறேன். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக வைங்க. என் கரங்கள் ஆண்டவர் கைகளை தட்டுறதுக்கு மாத்திரம்தான், மத்தவனை அடிக்கிறதுக்கு அல்ல, அடிப்பவனை கொல்றதுக்கு அல்ல. என் கால்கள் பொல்லாத காரியங்களை எண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுதான் தேவ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதக்காரன் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் எதுக்காக சொல்லப்படும்? வசனங்கள்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதன்படி ஜீவிக்கிறோமா என்று சொல்லி பார்த்தோமானால் அப்பேற்பட்ட ஜீவியங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்னைக்கு என்ன பண்ணல, காணப்படல. அப்ப என்னுடைய கிரியைகள் எவைகளை நோக்கி இருக்கிறது? என் கிரியைகள் எதை செய்கிறது? என் கிரியைகளின் நிமித்தமாக நான் மோசம் போகாதபடிக்கு நான் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நான் எச்சரிக்கையா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியம் சொல்லியிருக்கிறார். ரெண்டுமே அவர்களிருந்து தான் வருது. என்னுடைய காரியங்களை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். மோசம் போயிடக்கூடாது. பிசாசு எப்படியாவது நம்மளை வழி தப்பி கொண்டு போயிடணும்னு நினைப்பான். அது நிமித்தமா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? மோசம் போகாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீங்க செய்யற செயலோ செய்கிற காரியங்களோ நம்மை பரலோகம் கொண்டு போகாது. நீ உண்மையாய் வாழ்ந்தனா உன்னை பரலோகம் கொண்டு போகும். நீ அடுத்தவனை துன்புறுத்தி, அடுத்தவனை வேதனைப்படுத்தி, அடுத்தவனை நீ என்னென்ன காரியங்கள் செய்கிறாயோ அதுதான் சொல்லு வசனம். நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுப்ப. நீ என்ன காரியங்களை செய்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. நீங்க நன்மையை செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நன்மை வரும், தீமையை செய்தீங்கன்னா தீமையே வரும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. மாங்காய் மரத்தை நட்டுட்டு ஆப்பிள் மரம் வரலாம் நம்ம கேட்க முடியுமா? மாங்காய் விதையை வச்சுட்டு இன்னைக்கு என்ன மாங்காய் மரம் வச்சு ஆப்பிள் வரலன்னு சொல்லி கேட்க முடியுமா? நிச்சயமா கேட்க முடியாது. மாங்காய் மரத்தோட விதையை வச்சிங்கன்னா மாங்காய் தான் வரும், ஆப்பிள் வராது. அதே போலதான் நீங்க எதை விதைக்கிறீங்களோ, உங்க எண்ணங்கள் எதை விதைக்கிறதோ, உங்க கரங்கள் எதை விதைக்குதோ, உன் கால்கள் எதை விதைக்குதோ, உன் சிந்தைகள் எதை விதைக்குதோ, உன் இருதயங்கள் எதை விதைக்கிறதோ, அடுத்தவங்களுக்கு சிந்தைகளை நீங்க எப்படி எதை விதைக்கிறீங்களோ, நான் நல்லா இருந்தாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் கிறிஸ்துவனுடைய எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் தான் உங்களை உயர்த்தும். அந்த எண்ணம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். வெளியில பேசும்போது நல்லா பேசுவாங்க, சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் இருந்தா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள அவங்களை குறித்து பின்பாக பலவிதமான காரியங்களை என்ன பண்ணுவாங்க? பேசுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அப்பேற்பட்ட கிரியைகள் கிறிஸ்துவர்களுக்குள்ளாய் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அவைகளே நீங்க என்ன பண்ணுவீங்க? அறுப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் நானும் விதைக்கிறதுல சரியாக விதைக்கணும். ஒருவன் விதைக்கும்படியாக கடந்து சென்றான். ஒருவன் என்ன பண்ணா? வழி அருகே விதைத்தான், கற்பாறைகள்ல விதைத்தான், முள்ளுகள்ல விதைத்தான், அப்புறம் நல்ல நிலத்துல விதைத்தான். எவன் நல்ல விதத்துல விதைத்தானோ அவனுக்கு தான் 30, 60, 100 பலன் கொடுத்தது. கற்பாறையின் மேல போட்டவனுக்கு என்ன வராது? விளைச்சல் வராது. வழி அருகே போட்டவனுக்கு விளைச்சல் வராது. ஏன்னா அதை என்ன பண்ணும்? காகங்களும் மற்ற மிருக ஜீவங்களும் சாப்பிடும். கல்லுல போட்டா எப்படி வளர்ச்சி அடையும்? அது வளரும், ஆனா அது வேரூன்றி
பரவ முடியாது. முள்ளுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த முள் என்ன பண்ணிடும்? அந்த செடி வளராதபடிக்கு என்ன பண்ணிடும்? அழுத்திடும். ஆனால் நல்ல நிலத்துல, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல யார் விதைக்கிறாங்களோ அவங்க தான் அதை 30, 60, 100 பலன் கொடுக்கிறாங்க. அந்த வசனத்தை தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருதயத்துல நான் நல்ல எண்ணங்களை விதைக்கணும், நல்ல காரியங்களை விதைக்கணும். நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய கிரியைகளையும் முதலாவது யோசித்து பாருங்க. என்ன காரியங்களை செய்த நிமித்தமாக இந்த காரியம் நேர்ந்தது என்று சொல்லி. ஏன்னா எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்க அறுக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வாயின் சம்பாஷணையினால நீங்க என்ன பண்ணுறீங்க? மோசம் போகாதீர்கள். இரண்டாவது உங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணாதீங்க? மோசம் போகாதீர்கள். மூன்றாவது காரியம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் சோதிக்கப்படுகிறான், கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், மரணத்தை பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அடுத்த காரியம், சுய இச்சையை நீங்க என்ன பண்ணிக்கூடாது? மோசம் போகாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க ஆசைப்படுகிறதை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை தான் உங்களுக்கு கொடுக்கணும். உன் சுய இச்சையின்படினா, உன் சுய ஆசையின்படி நீ எதையும் பண்ணிடக்கூடாது, செய்திடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். உன் சுயத்தின்படி எல்லாவற்றையும் செய்துட்டு ஆண்டவர் என்ன மோசம் போக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வியிலாக செய்துட்டு போயிடுவார். அவ்வளவுதான். நான் அது உனக்கு சொல்லவே இல்லையே, இதை செய்யும்படி நான் சொல்லவே இல்லையே. இனி நிறைய பேர் அப்படிதான் கடன் வாங்கி என்னென்ன காரியங்களையோ என்ன பண்ணுவாங்க செய்து கொண்டு, ஏசப்பா நீ தான் என் கடன் என்ன பண்ணும். நீ மோசம் போகாதீர்கள். உங்க சுய இச்சையின்படி, சுய எண்ணங்களின்படி, உங்க சுய காரியங்களின்படி என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாதீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க இருதயத்தின்படி, உங்க சிந்தையின்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார். மகனே, நான் உன்னை செய்யவே சொல்லல. மகளே, இதை நான் உன்னை செய்யவே சொல்லல. நீயா உன் இஷ்டத்தின்படி நீ செய்துட்டு உன் பாவத்தில் நீ விழுந்தனா அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சொன்னங்களே, உன் சுய இச்சையினால நீ என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாது. அதனால விழுந்து போயிடாத. அதுல நீ என்ன பண்ணக்கூடாது? அழிந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எதனால பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க? அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னா அவனுடைய சுய இச்சை. குடிக்கிறவங்க கேளுங்க, குடிச்சு முடிச்ச பிறகு என்னையா நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது. அவன் சுயத்தின்படி அவன் செய்கிறான். அதுல ஒரு நன்மையும் கிடையாது. அது குடிச்சு முடிச்சவனே ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில? ஒண்ணுமே கிடையாது. சிகரெட் குடிக்கிறவங்க கேளுங்க, ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அந்த சுயத்தின்படி வாழ்கிற கொஞ்ச நேரத்துக்காக, அந்த கொஞ்சம் சுகத்துக்காக நித்தியமான பரலோகத்தை என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்க? இழந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் ஒரு சுய சிந்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துறாதீங்க. தேவ சித்தத்துக்கும் தேவ சிந்தைக்கும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்து அதன்படி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுய சிந்தையின்படி நீ செஞ்சுட்ட, உன் சுயத்தின்படி செஞ்சுட்டனா இப்ப குடிகாரனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அவன் சுயத்தின்படி செய்யறான், நீங்களும் அதே சுயத்தின்படி தானே செய்யணும். அவன் குடிக்கிறான், நீ செயல் பண்ற, அவ்வளவுதான், வேற வித்தியாசம் கிடையாது. அப்போ உன் சுய சித்தத்தின்படியோ உன் சுயத்தின்படி நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொழுது செய்யவே கூடாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில அது நன்மையாக தான் முடியும், நன்மையான காரியங்கள் தான் இருக்கும். ஒருவேளை நமக்கு தீமையான காரியங்கள் வருகிறதுனா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். உடனே அதுக்கு மாற்றான காரியங்களை செய்யக்கூடாது. இது ஆண்டவர் அனுமதிக்கல போறது, ஆண்டவர் விரும்பல போறதுன்னு சொல்லி உன் சுயத்துல என்ன பண்ணக்கூடாது? சாஞ்சிடக்கூடாது. உடனே முழங்கால் படிக்கணும். முழங்கால் படிட்டு என்ன பண்ண? சோகம் பண்ணணும். உங்களுடைய சிந்தைகளை, உங்க சுயத்திலே நீங்க என்ன பண்ணக்கூடாது? வெளி வந்துடவே கூடாது. உங்க சுயத்தின்படி ஒரு பொழுதும் வாழவே கூடாது. ஆண்டவர் அதுதான் விரும்பாத காரியங்கள். நீங்க அவைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது?
மோசம் போகாது இருக்கும்படியாக உங்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலைகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய இச்சையின்படி நீங்க வாழ்ந்துடாதீங்க, சுயத்தின்படி வாழ்ந்துடாதீங்க, சுயம் சொல்லுகிறபடி வாழ்ந்துடாதீங்க, சுயமான காரியங்களை யோசித்துடாதீங்க, சுயமான காரியங்களை செஞ்சிடாதீங்க. எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தி எல்லாவற்றிலும் தேவனுக்குரிய காரியங்களை என்ன பண்ணுங்க செய்ய. மோசே கூட அப்படிதான். ஆண்டவர் சொன்னார், மோசே நான் உன் கூட இருப்பேன்பா, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். ஆண்டவர் அவன் உடனே சொல்றான், ஏசப்பா ஆண்டவரே கர்த்தரே நான் எப்பேற்பட்டவனா இருக்கேன், திக்கு வாயும் மந்த நாமமா இருக்கிறேன், எனக்கு ஒரு வாயை என்ன பண்ணுங்க கொடுங்க. ஆண்டவர் சொல்றேன், உன் வாயோடு நான் இருந்து பேசுவேன்பா, உனக்கு நான் கற்பிப்பேன்பா, நான் உன்னை போதிப்பேன்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, அவன் சுயத்தின்படி சாயலாம். எனக்கு என்ன பண்ணுங்க, என் சகோதரனை கொடுங்க, என் சகோதரனை என் கூட அனுப்புங்க, என் சகோதரன் என் கூட இருப்பான், என் சகோதரன் என் வாயா இருப்பான்னு சொல்லி ஆரோன் என்ன பண்ணா கேட்டான். மோசே ஆரோனுக்கு கொடுத்த உடனே அங்க என்ன பண்ணிட்டான், ஒரு பொன் கன்று குட்டியை மேல போய் கட்டளையை வாங்கி வரதுக்குள்ள கீழே என்ன பண்ணிட்டான், ஒரு பொன் கன்று குட்டியை என்ன பண்ணி செஞ்சு அதை ஆராதிச்சுட்டான். அவன் சுயத்தின்படி செஞ்சுட்டான். ஆண்டவர் மோசேவை கொண்டு இத்தனை ஆயிரம் ஜனங்களையும் இத்தனை லட்சம் ஜனங்களையும் அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார். ஆனால் அவன் என்ன வேணும், ஆரோனை என் கூட வேணும் சொன்னது நிமித்தமாக ஆரோனை அவனுக்கு கொடுத்தார். கேட்டதை கொடுத்துருவார். ஆனால் அதுல வர எல்லா காரியத்தையும் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும், சந்திக்க வேண்டும். யோசிச்சுக்கணும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒருவேளை கஷ்டப்படுகிறோம், ஒரு சில சூழ்நிலைகளாக கஷ்டப்படுகிறோம். தேவன் தான் அனுமதிச்சார், ஏன் எனக்கு போராட்டம் வருது, இதை கட்டத்தானே அனுமதிச்சார், ஏன் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தான் போராடி அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டிருக்கிறோம், அந்த விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, என் சுயத்தின்படி நான் சார்ந்துடக்கூடாது, சுயத்தில் விழுந்துடக்கூடாது. சுயமான காரியங்களை விழுந்துட்டோமானா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நாம் என்ன பண்ணிடுவோம், எழுந்து போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகள் 28:8 மற்றும் 9ஆம் வசனம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்களில் ஊழியக்காரரும் உங்களில் மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்களை குறிக்காரரும் உங்களை மோசம் போக ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிறவர்கள் உங்கள் சொப்பனங்களை செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பாதினால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி 4வது காரியம், கடைசியில் 4வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எவைகளும் மோசம் போகாதிருங்கள் என்று சொன்னால் கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உருவாயிடுவாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. தீர்க்கதரிசிகள்னா எல்லாம் எழுப்பிட்டாங்க, இன்னைக்கு எல்லாம் எழுப்பி ஆண்டோடைய வார்த்தைகள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் எப்படி இருக்குது, தீர்க்க தரிசனம்னா எப்படி ஆகி போச்சு தெரியுமா, இன்னைக்கு குறி சொல்றவங்க மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரரை பார்க்கிறேன், பேர் சொல்ல விரும்பல. அவரு ஒன்றுனா சொல்றாரு, அந்த பைக் நம்பர் சொல்றாரு, அந்த பேரை சொல்றாரு, பேர்ல முதல் நம்பர் சொல்றாரு. ஆண்டவர் பேசினா மொத்தத்தையும் சொல்லிட்டு போயிடணுமே, பேரை ஃபுல்லாவே சொல்லணுமே, ஏன் அவங்க கிட்ட கேட்கணும்? எனக்கு அதுதான் ஆண்டவர் ஒருத்தரோடு பேசினாங்கன்னா திட்டம் தெளிவா பேசிட்டு போனோம். இங்க நான் ஒரு எழுத்தை பார்க்குறேன், இந்த ஒரு வார்த்தையை பார்க்குறேன், இது ஒரு வண்டி நம்பரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களும் சபைகளுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, செய்தி கொடுத்துடக்கூடாது. அதான் சொல்ற, கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன ஆயிடுவாங்க, உருவாயிடுவாங்க. யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்கள் எனக்கு பேசப்பட்டிருக்கிறது, இது உண்மையா, என்னோட பேசுங்க. அதுதான் ஏன் ஆண்டவர் அவங்களோட பேசுறாருன்னா உங்களோட என்ன பண்ணுவாரு, பேசுவார். இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான். கடைசி நாட்கள் என்ன நடக்குமா, தீர்க்கதரிசிகள் பின்னாடி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. போதகர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஒரு காரியம் எல்லாம் என்ன ஆயிரும், நடந்துரும். அதனால அவங்களை கடைசி நாட்கள் அப்படிதான் நடக்கும். தீர்க்கதரிசிகளை நம்பி ஓடுவாங்க. நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க, எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களிலே.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உங்களுடைய செவிகளுக்கு மோசம் போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை கேட்டுட்டு அதன்படி நீங்க நடந்துட்டீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நான் சொல்லி அப்ப அந்த வார்த்தையை அவன் மனுஷன் சொன்னான். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் கள்ள தீர்க்க தரிசனங்கள் சபைகளில் எழும்பும் என்று சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அந்த ஊழியக்காரர் அப்பேற்பட்ட காரியங்களை சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பேற்பட்ட வார்த்தைகள் எங்களோடு பேசியிருக்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எரேமியா புத்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 37 அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய்விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் போகாதிரும்படி அவைகளை போதித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். 5வது காரியத்தை எதை குறித்து நீங்க மோசம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு என்று சொன்னால், கல்தேயர் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தை நம்ம பார்க்க முடிகிறது, உபத்திரவமான காரியங்களை பார்க்க முடியுது. கடைசி காலங்களில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும்னா உன் வாழ்க்கையில உபத்திரவமே வராது, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான் வரும். இன்னைக்கு அநேக போதனைகள் எப்பேற்பட்டதாக காணப்படுகிறது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுப்பாரு, உன் வாழ்க்கையில உபத்திரவமே வராது, உனக்கு உபத்திரவத்தையே ஆண்டவர் தரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாகவே அப்பேற்பட்ட உபதேசங்களுக்கு மோசம் போகாதிருக்கும்படி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம், கிருபை இவைகள் எல்லாம் நல்லதுதான், ஆண்டவருக்கு நமக்கும் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் உபத்திரவத்தை நமக்கு என்ன பண்றாரு, ஒரு சில காரியங்களிலே சொல்லி தர அவர் அவசியப்படுகிறார். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகளிலே ஒரு காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் யோனாவுடைய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், மகனே இங்க ஜனங்கள் அழிஞ்சு போறாங்கப்பா, நீ என்ன பண்ணு, தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அங்க போனா என்ன கொன்றுவாங்க, ஆண்டவரே நான் என்ன பண்றேன் அங்க போக மாட்டேன்னு சொல்லி அவர் மன இஷ்டத்தின்படி கப்பல் ஏறி என்ன பண்ணிட்டாரு போயிட்டாரு. அங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க, அங்க யார் பேர் வந்துச்சு, யோனா பேர் வந்துச்சு. யோனா நிமித்தமா தான் இங்க என்ன வந்துச்சு, கடல் கொந்தளிக்குது, இவனை தூக்கி என்ன பண்ணுங்க கடல்ல போடுங்க. ஆண்டவர் கொண்டு வந்தார் யோனாவுக்கு ஒரு மீன். எப்படி ஒரு மீனை கொண்டு வந்தார், அந்த மீன் என்ன பண்ணுச்சு, யோனாவை நெடுங்கிச்சு. அப்போ அந்த அதிகாரத்துல வாசிக்கிறாங்க, யோனா ஊக்கமாய் செபித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. எங்க எங்க செபிக்கிறான், மீனோட வயிற்றுல. வெளியில உட்காந்து ஜெபம் பண்ணிருப்பான், அந்த ஊக்கமா. அவனுக்கு உபத்திரவம் வந்துச்சு. உபத்திரவத்தின் நிமித்தமா என்ன பண்ணா, இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட செபிக்கிறாங்க, ஆண்டவரே ஒரு சிலர் உங்களோட வார்த்தைகளை சொல்றேன் கேட்கலாம் உபத்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவீங்க, தேடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் எப்படி வருவாங்க சொல்லி பார்க்கணும்னா, இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எப்படி வராங்க, எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு உபத்திரமம், ஒரு வியாதி, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏசு நல்லவர்ப்பா சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, வந்துருவாங்களா, வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உபத்திரமம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, வியாதி, தீர முடியாத பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவைகள் எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை தேடி ஓடி வராங்க. எங்க சபை ஓடு, ஆண்டவர் ஒரு சில உபத்திரவங்களை அனுமதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க கலங்கி போயிடக்கூடாது. உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை தாங்கக்கூட பலனை தருகிறார். யோனாவுக்கு ஒரு மீன், அதான் பவுல் கூட சொல்றார், ஆண்டவர் எனக்காக ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதுல இருந்தாதான் என்ன அதுல நான் என்ன பண்ணுவேன், காத்துக்கொள்ள முடியும். அப்ப நீங்களும் நானும் சரியா வாழணும், ஒரு சில கஷ்டங்களை ஆண்டவர் கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு போதிக்கிற காரியங்கள் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டார், உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். அதனால இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ கஷ்டமே பட மாட்ட, உனக்கு ஆசீர்வாதம் தான் வரும், உனக்கு உபத்திரவமே வராது. நிச்சயமாக இப்பேற்பட்ட போதனைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உபத்திரவம் என்பது ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதுல இருந்தாதான் ஜெபம் நம்முடைய வாயிலிருந்து வரும். ஆண்டவரை தேடுவோம், அவரை உறுதியாக பிடிச்சு கொள்வோம். அந்த உபத்திரவத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ ஆண்டவரை தேடுகிறது,
ஆண்டவரை நம்புகிறதுக்கு, அவரை விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சுக்கிறதுக்கு அந்த உபத்திரமும் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே உங்க வாழ்க்கையில ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு சபையில போதிக்கிறாங்க, உனக்கு உபத்திரமே வராது மகளே, உபத்திரமே வராது, என்ன கள்ள போதனை உடனே சொல்லுங்க, கள்ள போதனை ஏன் போய் சொல்ற? ஆண்டவர் சொல்ற, நமக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாவற்றையும் நீங்களும் நாம என்ன பண்ணணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ நானா அவைகளை நம்ம சகிக்கும் போது நம்ம பாக்கியவானா இருக்கணும். சோதனை சகிக்கணும், சோதனை அவர் கொடுப்பாருன்ற. சோதனையே இல்லாத மனுஷன் பாக்கியவான் சொல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப உங்களுக்கு எனக்கு சோதனை வருதா, போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை கொடுத்த உபத்திரத்துக்காக நன்றி. ஏன்னா அதுதான் என்னை ஆண்டவருக்கு இன்னும் அதிகமா தேட வைக்கும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு மீனை கொடுத்தாரோ அதே போலதான் அவன் உடனே மீன் வாயிலிருந்து 3 நாள் கழிச்சு வந்தான், உடனே ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான வேலையை செய்து முடித்தான். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா நீங்க நானும் சரியா போறோம்ன்றதுக்காக. அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு சில வியாதியை கொடுக்குறாரா, ஒரு சில பிரச்சனை கொடுக்குறாரா, ஒரு சில காரியங்கள் கொடுக்குறாரா, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை உறுதியா பிடிக்கிறதுக்கு தான் இதை செய்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம நேர்கோட்டில் கொண்டு போறதுக்காக செய்திருக்கிறார். ஓட்டப்பந்தயத்தெல்லாம் நேராதான் ஓடினாங்க, பரிசு போடக்கூடிய ஓடினாலும் கிடையாது. அந்த நேர்கோட்டில் ஓடுறதுக்கு எதுக்குன்னா அந்த பாதை அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒதுக்கப்பட்ட பாதை எதுனா பரலோகமா இருக்கிறது. அந்த பரலோகத்தை பார்த்து ஓடணுன்றது ஆண்டவர் விருப்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்துல எல்லாமே வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும், எல்லாமே எல்லாவற்றையும் நீங்களும் நானும் சகித்து பொறுமையோடு ஓட கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்க கேட்டு மோசம் போகாதீங்க. உனக்கு பிரச்சனை வராதுமா, உனக்கு கஷ்டமே வராது, நான் ஜெபம் பண்றேன், இனிமே உனக்கு கஷ்டமே வராது. இப்பேற்பட்ட போதனைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடைசி எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 6வது காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட நிமித்தம் தமக்காக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா வீண் வார்த்தையினால உங்களை மோசம் போகாதபடி உங்களை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் திட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படினா ஒருவனும் எடுத்து பேச மாட்டான். எந்த வார்த்தைகளும் உனக்கு என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. எந்த காரியமும் உனக்கு என்ன பண்ணாது, தீமையாக வராது. எனக்கு நீ கீழ்ப்படிந்து வாங்கினா உனக்கு நன்மையை மாத்திரம் தான் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நீங்களும் நான் என்ன பண்ணணும், உறுதியாக தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தான் உலக மனுஷன் உங்களை என்ன பண்ண முடியாது, எந்த காரியங்களும் பேச முடியாது. ஆண்டவர் சொல்ல பொய் சொல்லாம இருப்பா, கீழ்ப்படியாம என்னன்னு சொல்ற ஆண்டவர், பொய் சொல்லாத என்னன்னு சொல்ல, பொய்ய கூட பேசாதான் ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொன்ன உடனே என்ன ஆயிடுது, வீணான வார்த்தைகள். இவனா வாயை திறந்தாலே என்ன வராது, உண்மையா வராது. இவன் என்ன பண்ணா, பொய்யனுக்கு பிதாவமா இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட வார்த்தைகள் என்ன ஆயிடும், வீணான சம்பாஷணைகள், வீணான வார்த்தைகள் நம்மளை மோசம் போக கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஒரு பர்ஃபெக்டான பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுனா உன்னை வீணான வார்த்தை என்ன பண்ணாது, பேசாது. உன் செவிகள் உன்னை என்ன பண்ணாது, உங்க வார்த்தைகள் ஒன்றும் உன்னை என்ன பண்ணாது, கோபப்படுத்தாது. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிறுத்தவே முடியாது. அதுக்கு நீங்களும் நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினால் வீணான வார்த்தைகளுக்கு நீங்களும் மோசம் போகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு 6 காரியங்கள் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது காரியம், வாயின் சம்பாஷணைகளினால உங்களை மோசம் போக்காதீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் உங்களோட வாயில பேசக்கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டா சோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிட்டு வெளியில போய் தேவையில்லாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உங்க வாயில வராதபடிக்கு என்ன பண்ணுவான்,
பாதுகாத்துக் கொள்ளுங்க, மோசம் போயிடாதீங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கீங்களா? பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை கோபப்படுத்துவான். என்னைக்குமே தப்பு பண்ணாதவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணி கோபப்படுத்துவாங்க. அப்படி என்ன பண்ணிவிடாது? இந்த வார்த்தை கேட்டீங்கல்ல, அப்போ அருளே நவீனான வார்த்தைகள் நான் என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாதபடிக்கு என்ன காத்துக்கொள்ளும். ரெண்டாவது, உங்கள் கிரியைகள், நீங்க செய்கிற காரியங்கள்ல உங்களை மோசம் போகாதபடிக்கு உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. மூணாவது, உங்க சுய இச்சை உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. நான்காவது காரியம், கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உங்களை விலக்கி என்ன பண்ணுங்க? மோசம் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. கல்தேர் உபத்திரவம் நமக்கு வரவே வராதுன்னு சொல்லி, நமக்கு நிச்சயமாவே வராதுன்னு சொல்லி நமக்கு போதிக்கப்படுகிற போதனைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை விலக்கி மோசம் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. கடைசியா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால் வீணான வார்த்தைகள் நமக்கு வராது. அவைகளினாலே நம்ம மோசம் போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம்.